Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வனஜா ஆரிவர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பேசிக் செயின் ஸ்டிச்சோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் லிங்க் கொடுக்க, பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரி ஒர்க்கில் எண்டு நாட் எப்படி போடணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லாங் செயின் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நீளமாக எடுத்துக்கோங்க. ரெண்டாவது லாங் செயின் பக்கத்தில் நீடில் இன்சர்ட் பண்ணி செகண்டாக ஒரு செயின் எடுங்க. நீங்கள் செகண்டாக இப்போ எடுக்கிற செயின் வந்து ஃபஸ்ட்டு செயினோட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இப்போ செகண்டாக எடுத்திருக்கீங்கல்ல, இந்த செயினுக்கு உள்ளே நீடில் விட்டு கரெக்டாக உங்கள் நீடிலோட ஹெட் பார்ட் உங்கள் ஃபஸ்ட்டு செயினை பிடிக்கணும். ஃபஸ்ட்டு செயினை பிடிச்சதுக்கப்புறம் கீழே உள்ள த்ரெட்டை மெதுவாக இழுங்க. ஆனால் மேலே உள்ள நீடிலையும் விட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு செயினை நீடில் பிடிச்சிட்டு தான் இருக்கணும். த்ரெட் முடிச்சு நாட் விழுந்ததுக்கப்புறமா உங்கள் நீடில் வந்து ஃபஸ்ட் செயின்லேருந்து எடுங்க, நாட் விழுந்துடும். இப்போ இன்னொரு டைம் உங்களுக்கு நான் வீடியோவில் தெளிவாக காட்டுறேன், பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் எப்படி பர்ஃபெக்டான ஷார்ப் எட்ஜஸ் ஸ்டிச்சஸில் கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீடில் திருப்பி குட்டி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாக் ஸ்டிச்சுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, குட்டியை ஸ்டிச் போடுவோம், ஸ்டிச் போட்டு டர்ன் பண்ணி கொண்டு வருவோம், அதை லாக் ஸ்டிச்சுன்போம். இப்போ ஷார்ப் எட்ஜ் எப்படி கொண்டு வரங்கிறத பாருங்கள். நீங்கள் எந்த சைடு ஸ்டிச்சஸ் கொண்டு போகணுமோ அந்த சைடோட ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு டர்ன் பண்ணி கொண்டு போகணும். நான் உங்களுக்கு பென்சிலில் மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த சைடு தான், இந்த லைனோட இந்த சைடு தான் ஆப்போசிட் டைரக்ஷன். இந்த சைடு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு நீங்கள் டர்ன் பண்ணி கொண்டு போனீங்கன்னா கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்கும். உங்களுக்கு இந்த சைடு நான் வரும்போது காட்டுறேன், இன்னமும் தெளிவாக புரியும். இப்போ இருக்குல்ல, இந்த லைனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இந்த சைடு. ஸோ இந்த சைடு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் அப்படியே மேலே கொண்டு போங்க. நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்கொயர் ஷேப் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்படி தான் ஒரு ஷார்ப் எட்ஜ் கொண்டு வரணும். இதே மாதிரி தான் திலகம் ஷேப்பாக இருந்தாலும் சரி, ஒரு லீஃப் பேட்டர்ன் நீங்கள் வரைஞ்சாலும் கூட சரி, அந்த லைனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ எண்டு நாட் போடணும். இந்த மாதிரி உள்ள வச்சு நாட் போடுங்க. இப்போ பர்ஃபெக்டான ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடச்சிட்டுல. நெக்ஸ்ட்டு திலகம் ஷேப் பார்க்கலாம். திலகம் ஷேப்பில் இந்த சைடு இருந்து ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், கீழே இருந்தும். அப்படி இல்லைன்னா மேலே இந்த ஷார்ப் எட்ஜஸில் இருந்தும் நீங்கள் ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு இந்த ஷார்ப் எட்ஜஸ்லேருந்தே ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணி சொல்லி காட்டுறேன். இந்த லைனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் போட்டு டர்ன் பண்ணி கொண்டு வர ஸ்டிச்சஸை பாருங்கள். இந்த மாதிரி வீடியோவில் காட்டுறதுல உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். என் கை லைட்டாக மறைச்சிருக்கும், வீடியோவில் கொஞ்சம் என் கை மட்டும் லைட்டாக ஸ்டிச்சஸ் மறைக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த கர்வாக இருக்குல்ல, இந்த பார்ட் வந்து நமக்கு பர்ஃபெக்ட் ஷேப்பில் கிடைக்கும்னா இந்த சைடு வந்து நீங்கள் குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக போடுங்க, உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஷேப் கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் த்ரெட் கட்டாக தான் செய்யும். நீங்கள் 2-3 டைம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பழகிரும், த்ரெட் கட் ஆகாது. ஸோ குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக போட்டு கொண்டு வாங்க. வீடியோவில் காட்டுறலாம் இந்த மாதிரி. வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஸ்டிச்சாக தான் தெரியும், பட் நான் சின்னதாக தான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக போட்டு எண்டு நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது பேட்டர்னில் செயின் ஸ்டிச் போட்டு காட்டினா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது டிசைன் சொல்லி நான் உங்களுக்காக அந்த டிசைன் போட்டு காட்டுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.